கேபிஎஸ் என்ற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிகே. எனக்கு நம்மளுடைய சேனலுக்கும் ஆதரவா இருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. சோ இன்னைக்கு இந்த வீடியோட தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஐபிஓ அனலைசிஸ். அதுவும் பர்டிகுலர் இப்ப ஆக்சுவலி ரன்னிங்ல இருக்க ஒரு ஐபிஓ. அந்த ஐபிஓட பெயர் வந்துட்டு ரோசாரி பயோடெக். ஓகே, ஐஆர்சிடிஸ்ல டபுள் த கெயின்ஸ் நிறைய பேர் வந்து அடைஞ்சதுனால இப்பயே வந்துட்டு ஐபிஓ அப்படிங்கும்போது இந்த ஐபிஓ நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், வந்து அந்த கெயினை மிஸ் பண்ணிட போறோம், லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து மிஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேரோட மத்தியில இருக்குது. ஓகே, சோ அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த ரோசாரி பயோடெக் டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம். இந்த ஐபிஓ நம்ம வாங்கலாமா, எந்த அடிப்படையில் வாங்கலாம், லிஸ்டிங் கெயின்கா வாங்கலாமா, இல்ல ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ்க்கா வாங்கலாமா, அதாவது பொசிஷனல் ட்ரேடிங் மாதிரி. ஓகே, இல்ல வந்து நான் லாங் டேர்ம்க்காக நான் வாங்கணுமா, எந்த அடிப்படையில் வாங்கணும் அப்படிங்கறத நீண்ட தகவலை நம்ம பார்க்க போறோம். சோ நம்மளுடைய சேனல் 25,000 சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து அதுக்கப்புறம் 25,100 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து போயிட்டு இருக்கு. சோ அதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய தொடர்ந்த சப்போர்ட்டும் உங்களுடைய தொடர்ந்த ஆதரவு மட்டும்தான். உங்களுடைய ஆதரவு எல்லாமே நல்லா பண்ணிருக்க முடியாது. அதனால உங்க அனைவருக்கும் எனது தாழ்வான பணிவான வணக்கங்கள் மற்றும் மனமார்ந்த நன்றி. நம்ம ரோசாரி பயோடெக்னுடைய ஐபிஓ அனலைசிஸ் தகவல் டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தகவல் ஷேர் பண்ணிடும். ஒவ்வொரு மாசமும் பாத்தீங்கன்னா அப்ஸ்டாக்ஸ், ஸ்டாக்ஸ் கார்ட்லாம் வந்து ஆஃபர் டீடைல்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை நான் தொடர்ந்து ஆக்சுவலி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளுக்கு நாள் அது பட்டியல இந்த பேண்டமிக்ல நிறைய பேர் வந்துட்டு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, ஓகே இதுக்கு அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சிச்சு, அதே டயத்துல இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம், படிக்கலாம்னு சொல்லிட்டு யூடியூப்ல நிறைய வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. சோ அந்த அடிப்படையில இப்போ வந்துட்டு ஸ்டாக்ஸ் கார்ட் இந்த மாசத்துக்கு என்ன ஆஃபர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நார்மலா ஸ்டாக்ஸ் கார்ட் மத்த புரோக்கரேஜ் கம்பெனியை விட உங்களுக்கு வந்துட்டு பிக்சர் பிளாட் சார்ஜஸ் அப்படிங்கிறது 15 ரூபாய். அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, டபுள் பண்ணி 30 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த பிளானுக்கு என்ன சொல்றாங்கன்னா பிரீமியம் பிளான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த நார்மல் பிளானுக்கு பாத்தீங்கன்னா 25 மடங்கு வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்போசர் இருக்கும். அதே வந்துட்டு உங்களுக்கு அதிகமான எக்ஸ்போசர் எல்லாத்துலயுமே வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 33 டைம்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்போசர் அப்படிங்கிறவங்களுக்கு யாருக்கு அதிகமா பயன்படுத்த முடியும் இல்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள். சோ அவங்களுக்கு வந்துட்டு அதிகமா எக்ஸ்போசர் இருந்தா அதை வந்து கரெக்டா பயன்படுத்தி வந்து அதிகமான கெயின்ஸ் அவங்க பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பிரீமியம் பிளான்ல 30 ரூபாய்க்கு 33 டைம்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. இந்த பிரீமியம் பிளானை நீங்க ஆல்ரெடி வந்து ஸ்டாக்ஸ் கார்ட்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருந்தீங்கன்னா, நீங்க அதை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதாவது நார்மல் பிளான் அப்கிரேட் பண்ணணும்னா contact@stockscard.com சொல்லிட்டு நீங்க அனுப்பிச்சு வச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண முடியும், அப்கிரேட் பண்ண முடியும். நீங்க புதுசா இருந்தீங்கன்னா நீங்க வந்துட்டு இங்க கொடுத்திருக்க ஆஃபர் டீடைல்ஸ் பயன்படுத்தி, கூப்பனை பயன்படுத்தி உங்களுடைய அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ரீயா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் you can get the 50% additional brokerage amount. நீங்க பே பண்ற அமௌண்ட்டுக்கு 500 ரூபாய் பே பண்ணீங்கன்னா அதுக்கான ப்ரோமோ கோட் என்னன்னா STX 500. நீங்க 750 ரூபாய் brokerage உங்களுக்கு கிடைக்கும் கேஷ்பேக். 1000 ரூபாய் பே பண்ணீங்கன்னா 1500, 2500 ரூபாய் பே பண்ணீங்கன்னா 3750, 5000 ரூபாய் பே பண்ணீங்கன்னா 7500 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சோ இதுதான் வந்துட்டு இந்த மாதத்துக்கான ஆஃபர்ஸ். இது வரைக்கும் நீங்க ஸ்டாக்ஸ் கார்ட்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் மற்றும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்கை கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம், கேபிஎஸ் சென்டருக்கும் சப்போர்ட் பண்ணலாம். சரி, இன்னைக்கு வந்து நம்ம ரோசாரி பயோடெக்னுடைய ஐபி அனலைசிஸ் பார்க்க போறோம் சொல்லியிருந்தோம். சோ அதற்கு முன்பு இவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க அப்படிங்கிற பிசினஸ் தகவலை பார்த்துரும். அதுக்கப்புறம் அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட், அதாவது பினான்சியல் இந்த விஷயத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா அவங்க மற்ற இந்த செக்டர்ல மற்ற அவங்களுடைய பிஎஸ் காம்படிட்டர்ஸ் யாரு அவங்களோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். லாஸ்டா வந்து புரோக்கரேஜ் அனலைஸ் என்ன சொல்றாங்க, என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகே, சரி, பிசினஸ் டீடைல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2009 வந்து இந்த கம்பெனி எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷம் ஓல்டு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்துட்டு மேனுஃபேக்சர் ஆஃப் டெக்ஸ்டைல் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ். சோ அதுல வந்து இவங்க ரொம்ப பிரபலம். அதாவது பாத்தீங்கன்னா இந்தியாஸ் நம்பர் 1 டெக்ஸ்டைல் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ். ஈவன் தொடர்ந்த ஸ்லைட்லயே அதையும் நீங்க பார்க்க போறீங்க. சோ மேஜரா வந்து இவங்க எதுக்கு கேட்டர் பண்றாங்கன்னா அப்பேரல், அனிமல் அண்ட் பவுல்ட்ரி ஃபீட் அண்ட் எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரீஸ் பை கிவிங் டைவர்சிஃபைட் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ. இவங்க எத்தனை கண்ட்ரீஸ்ல இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 18 கண்ட்ரீஸ்ல இருக்காங்க. சோ பங்களாதேஷ், வியட்நாம், மொரீஷியஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இருக்காங்க. இவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது எஃப்என்டஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணது 30th செப்டம்பர் 2019. அதுல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்தியாவோட மொத்தம் ஆக்சுவலி வால்யூம் அனலைஸ் பண்ணி யார் வந்து ஹையஸ்ட் வால்யூம் ப்ரொடியூஸ் பண்றா, யார் வந்துட்டு ஹையஸ்ட் இதுன்னு பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் டெக்ஸ்டைல் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் மேனுஃபேக்சர்னா அவங்க வந்துட்டு ரோசாரி பயோடெக் தான். இது வந்துட்டு இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தனித்தன்மை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன கேட்டகரியில பண்றாங்கன்னா, ஒன்னு வந்து டெக்ஸ்டைல் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ், ரெண்டாவது வந்துட்டு அனிமல் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன், மூணாவது பாத்தீங்கன்னா ஹோம் ஸ்பெஷல் கேர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கெமிக்கல்ஸ். ஓகே, சோ மொத்த ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா 1948. அதை தாண்டி வந்து இப்ப போயிட்டு இருக்காங்க கேள்விப்பட்டேன். அதாவது வந்து 2000 மேல அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கேட்டகரியில. அதுக்கப்புறம் இவங்களுடைய மெஜாரிட்டி இது எல்லாமே எடுத்தீங்கன்னா இவங்களுடைய இன்ஹவுஸ்ல வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் இவங்க மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில்வாஸ்ல ஒரு பிளான்ட் இருக்கு, அதாவது தாமன் சொல்லுவாங்க, யூனியன் டெரிட்டரி. பாண்டிச்சேரி எப்படி இருக்கு இல்லையா, இதே மாதிரி வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி வந்துட்டு தாமன்ல நார்த் சைட்ல இருக்குது. சோ அதுல வந்து 1 லட்சம் டன் வந்து மெட்ரிக் டன் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு
அளவுக்கான கெப்பாசிட்டி இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஐபிஓ பண்ற அதே நேரத்துல இவங்க வந்துட்டு ஆல்ரெடி ஒரு தன்னுடைய கம்பெனி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இப்ப கரண்டா ப்ரொடியூஸ் பண்றதை தாண்டி 1,32,200 டன்னுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பிளான்ட் வந்து குஜராத்ல தஹேஜ்ல வந்து போட்டுட்டு இருக்காங்க. சோ இது வந்துட்டு ஒரு நல்ல ஆக்சுவலி இன்வெஸ்டர் பத்தி வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். சரி, having two R&D facilities in Silvassa and Mumbai locations, more than 194 distributors in across India. அதை தவிர வெளிநாடுகள்ல 27 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. யார் இவங்க ப்ரமோட்டர்ஸ்? இந்த ஐபிஓ இப்ப நம்ம பாக்குறோம் லைவ் இது. இந்த கம்பெனி நிறுவனவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்வர்ட் மெனசஸ், அதுக்கப்புறம் சுனில் சௌ கம்பெனி நிறுவனாங்க. சரி, எதற்காக வந்து இந்த ஐபிஓ லிஸ்ட் பண்றாங்க? இவங்க வந்து மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்குறாங்க, பப்ளிக் இருந்து வாங்குறாங்க. இந்த பணத்தை பயன்படுத்தி என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய இப்ப நம்ம வந்து ஏற்கனவே ஒரு பிளான்ட் போட்டுருக்கோம் சொன்னோம் இல்லையா தகேஜ்ல, அந்த பிளான்ட்டுக்குலாம் வந்துட்டு உங்களுக்கு கேபிட்டல் தேவைப்படாத கேபக்ஸ் தேவைப்படும். அந்த கேபக்ஸ் வந்து அடைக்கிறதுக்கும் கடன் அடைக்கிறதுக்கும் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மற்ற கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பிளான்ட் பிசினஸ் ரன் பண்றதுக்குமாக இந்த ஐபிஓ வந்து அவங்க லான்ச் பண்றாங்க. ஓகே, சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட பிசினஸ் டீடைல்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது அதனுடைய ஐபிஓ டீடைல்ஸ் என்ன அப்படின்னு பாக்குறோம். அதாவது ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஆன நமக்கு தேவையான டீடைல்ஸ் இப்ப பார்க்க போறோம். சரி, ஐபிஓ டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா இது எப்போ ஓபன் ஆச்சுன்னா நேத்து ஓபன் ஆச்சு. நேத்து ஓபன் பண்ண முதல் நாளே 60% ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. ஓகே, சோ அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட்ல வந்துட்டு இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஐபிஓ ரிலீஸ் பண்றதுக்கு எல்லாரும் யோசிப்பாங்க. ரொம்ப போல்டா வந்து இவங்க ஐபிஓ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். காரணம்னா இப்ப இந்த COVID-19 எல்லாருக்கும் உணர்த்திருக்க ஒரு விஷயம் என்னன்னா ஹைஜீன் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அப்போ அந்த ஹைஜீனுக்கான ப்ராடக்ட்ஸ்க்கான கெமிக்கல்ஸ் இவங்க சப்ளை பண்றாங்க. இப்போ நல்ல ஒரு ஷைனிங்லேயே இருக்குன்னு சொல்லலாம் இந்த செக்டர். சோ இப்போ கரண்ட் சினாரியோல எந்தெந்த செக்டர்லாம் ஷைனிங்ல இருக்குன்னா ஃபார்மா. அப்ப இந்த ஃபார்மாக்கு தேவைப்படுறது எல்லாமே ரா மெட்டீரியல்ஸ், கெமிக்கல்ஸ். ஓகே, அதை ஏபின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பிசினஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்போ இந்த எஃப்எம்சிஜில இப்போ வந்து நம்ம வந்து சானிடைசர் யூஸ் பண்றோம். மற்ற ஹவுஸ் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கிளீனிங் கெமிக்கல்ஸ், ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்றோம். இதுக்கு தேவையான கெமிக்கல்ஸ்லாம் யார் சப்ளை பண்ணா? இந்த மாதிரி கம்பெனி சப்ளை பண்றாங்க. சோ என்ன பாயிண்ட் என்னன்னா, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்டர்ஸ் வந்து நல்லா வந்துட்டு ஒரு ஷைன் ஆயிட்டு இருக்கு. என்ன சொல்ல ஒரு பீக்ல இருக்குன்னே சொல்லலாம். அதனாலதான் ஃபார்மா ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்லா வந்து உச்சத்தை தொட்டுட்டு இருக்கு. சோ அந்த அடிப்படையில தான் 60% சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. எப்ப க்ளோஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து க்ளோஸ் ஆகுது 15th. சோ இன்னைக்கு நாளைக்கு 2 நாட்கள் இருக்கு. லிஸ்டிங் டேட் வந்து 23ஆம் தேதி. ஃபேஸ் வேல்யூ ₹2, லாட் சைஸ் 35 ஷேர்ஸ். அதுக்கப்புறம் என்ன ரேட்ல இவங்க வந்து ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 423 to 425 பிஇ வேல்யூ, அதாவது பிரைஸ் டு ஏர்னிங். உங்களோட எர்னிங் எவ்வளவு, அதுக்கு இவங்க ஆஃபர் பண்ற பிரைஸ் எத்தனை மடங்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 33.81 மடங்கு இருக்கு. இந்த எதை வச்சு இவங்க டிக்ளேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட பியர்ஸ் எல்லாம் அந்த ரேஞ்சில இருக்கிறதுனால அவங்க டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் when it comes to actually valuation வரும்போது இது வந்து ஓவர் வேல்யூட். அதாவது வந்துட்டு PE வேல்யூ anything actually more than 24 அது வந்துட்டு ஓவர் வேல்யூட்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இது வந்து ஓவர் வேல்யூட். இருந்தாலும் கடைசியில வந்துட்டு என்னென்ன மற்ற தகவலாம் பார்த்த பிறகு எப்படி அனலைஸ் பண்ணுவோம் அப்படிங்கறது பார்ப்போம். சரி, மார்க்கெட் கேப் எவ்வளவு, இவங்க லான்ச் பண்ற மார்க்கெட் கேப் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2207 கோடி. அப்படிங்கும்போது இது வந்துட்டு என்ன ரேஞ்சில் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப்ல வரும். ஏன் அப்படின்னா anything more than 1000 crore and actually below 5000 இதெல்லாம் ஸ்மால் கேப். சரி, இப்ப நான் அப்ளை பண்ணா எனக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும் அப்படி பாத்தீங்கன்னா 14,875, கிட்டத்தட்ட 15,000 உங்கள்ட்ட இருந்தா இதை நீங்க அப்ளை பண்ணலாம். எவ்வளவு வந்து இவங்க ஃப்ரெஷ்ஷா வந்து இஷ்யூ பண்றாங்க, அதுக்கப்புறம் எவ்வளவு வந்துட்டு OFS ஆஃபர் ஃபார் சேல் கொடுக்குறாங்க. OFS சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பாத்தீங்கன்னா OFSனா என்ன உங்களுக்கு புரியும். ஓகே, சோ ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு 11.76 லட்சம் வந்து ஷேர்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஆஃபர் ஃபார் சேல்ல ப்ரமோட்டர் வந்து அவங்களுடைய இதை வந்து குறைச்சிக்கிறதுனால, ஷேர் ஹோல்டிங் குறைச்சிக்கிறதுனால அதுல இருந்து 1 கோடி ஷேர் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அப்படி பார்க்க போனீங்கன்னா 1.1 crore ஷேர் வந்துட்டு இப்போ இதுல வந்து லிஸ்ட் ஆக போகுது. ஓகே, எப்படி வந்து நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெரோதா மூலம் அப்ளை பண்ணலாம், ஸ்டாக்ஸ் கார்ட்ல அப்ளை பண்ணலாம். அக்கௌண்ட் இல்லாதவங்க இந்த வீடியோக்கு கீழே ஜெரோதா மற்றும் ஸ்டாக்ஸ் கார்ட்னுடைய லிங்க் ஆக்சுவலி ஓபன் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். ஈவன் ஜெரோதால 300 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பேங்க் அக்கௌண்ட் மூலமா நீங்க பண்ணலாம். பேங்க் அக்கௌண்ட்ல ஆஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு ASBA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மூலமா உங்களுடைய எக்ஸிஸ்டிங் டிமேட் அக்கௌண்ட் டிபி ஐடியை என்டர் பண்ணி நீங்க வந்து ஓபன் பண்ணலாம். சரி, லிஸ்டிங் ஆன் எதெல்லாம் லிஸ்ட் பண்றாங்கன்னா NSE BSE. நீங்க ஜெரோதால இது பண்ணும்போது உங்களுக்கு பிம் ஐடி தேவைப்படும். பிம் ஐடி ரெடியா வச்சுங்க ஓபன் பண்றதுக்கு. ஓகே, ஆஃபர் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவுக்கு வந்து இந்த ஆஃபர் வந்து கொடுக்குறாங்கன்னா மொத்த ஆஃபரோட சைஸ் 496 கோடி, கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 கோடி சொன்னா 496.25 கோடி. ஃப்ரெஷ் இஷ்யூ அதுல வந்து 50 கோடி தான் வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து பண்றாங்க. மிச்சதெல்லாம் ப்ரமோட்டருடைய ஷேர் ஹோல்டிங் குறைக்கிறதுனால 444.25 கோடி வந்து அடைகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ஐபிஓ இது அப்படி சொல்லலாம். சரி, நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஒரு ரன்னிங் கம்பெனி. அப்ப ப்ரமோட்டரோட ஷேர் ஹோல்டிங் இருக்கு. ஆல்ரெடி வெளியில இருந்து அவங்க பப்ளிக் வச்சிருக்காங்க. அதாவது இது எல்லாமே பிரைவேட்டா நடந்துட்டு இருக்கு. இப்பதான் வந்து லிஸ்டிங் பண்றாங்க. அப்படிங்கும்போது இப்ப பிஃபோர் ஐபிஓ அப்படின்னு பார்த்தா 95.1% ப்ரமோட்டர் வச்சிருக்காங்க. ஐபிஓ ஆன பிறகு 72.7% இடம். வேற என்ன டீடைல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா
நம்ம ஏற்கனவே ஒரு 3 கேட்டகரிஸ்ல அவங்க பிசினஸ் பண்றாங்கன்னு சொன்னோம். அப்ப ஈச் கேட்டகரியில ரெவன்யூவோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம டெக்ஸ்டைல்ல இவங்க தான் வந்து நம்பர் 1 இன் இந்தியா அப்படின்னு சொன்னோம். அப்படிங்கும்போது அந்த டெக்ஸ்டைல்ல எத்தனை பெர்சன்டேஜ் வந்து பிசினஸ் கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 44%. ஸோ ஹோம் பர்சனல் கேர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ப்ராடக்ட்ஸ் இதுல வந்து 47%. அனிமல் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா 9%. சரி, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் அப்படின்னு பார்க்கும்போது என்ன வந்து இவங்களோட ரெவன்யூ எவ்வளவு வந்துட்டு இவங்க டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் அதாவது வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறது, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் டாக்ஸ் அதாவது டிப்ரிசியேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுக்கு முன்னாடி இவங்களோட ஏர்னிங் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதாவது எல்லாத்தையும் கட்டின அப்புறம் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தா 17, 18, 19க்கு நல்ல ஒரு ஆக்சுவலி முன்னேற்றம் இருக்கு. 261 கோடி வந்து இவங்களுடைய வருஷம் ஆக்சுவலி ரெவன்யூ இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது வந்து 300 கோடியா இருக்கு 18ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 517 கோடியா இருக்கு. அதற்கு பிறகு வந்து 2020ல எடுத்துட்டீங்கன்னா 604 கோடியா இருக்கு. ஸோ இபிடிடிஏ பாத்தீங்கன்னா அதே மாதிரி 24 கோடி, 43 கோடி, 78 கோடி, 95 கோடி. ஸோ நல்ல வந்து growthன்னு எடுத்துக்கும் போது நல்ல ஒரு பர்சன்டேஜ். இது அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெட் ப்ராஃபிட் எடுத்தா 14 கோடி வந்துட்டு 17ல வந்துட்டு 2017ல வந்து அவங்களோட லாபம் வந்து 14 கோடி, 2018ல வந்து 25 கோடி, 46 கோடி வந்து 19ல, 20ல வந்து 65 கோடி. ஓகே, சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிஓஸோட கம்பேர் பண்ணும்போது என்ன பர்சன்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோசாரி பயோடெக் நான் ஆல்ரெடி ஹைலைட் பண்ணிருக்க பாருங்க. நீங்க மத்தவங்களோட கம்பேர் பண்ணி பாருங்க. ஈவன் ஆக்சுவலி இந்த ஸ்லைட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து நிறைய வந்துட்டு தெளிவான விஷயம் புரியும். சோ நான் சொன்ன மாதிரி இப்ப வந்துட்டு லீடிங்ல உள்ள செக்டர்ஸ்ல எடுத்தீங்கன்னா கெமிக்கல் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்ல நல்ல ஒரு செக்டர் லீடிங்ல இருக்கு. அதுல வந்து இந்த கம்பெனிஸ்ல நல்ல ஒரு உச்சத்தை அடைஞ்சிட்டு சொல்லலாம். ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், அத்தூல், ஃபைன் ஆர்கானிக்ஸ், வினதி ஆர்கானிக்ஸ் இதெல்லாம். ஓகே, சோ அப்படி பார்க்கும்போது இவங்களுடைய ரெவன்யூ எவ்வளவு வந்துட்டு சிஏஜிஆர் காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட் 32% இருக்கு. அதுக்கப்புறம் இபிடிடி பாத்தீங்கன்னா 63%, அதாவது பிஃபோர் டாக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் 67% நெட் ப்ராஃபிட். மத்தவங்க எல்லாருமே 13, 14 இந்த ரேஞ்சில தான் இருக்காங்க. அதான் வந்து பிலோ 20 இதுல தான் இருக்காங்க. இதுல அதிகமா உள்ளது பாத்தீங்கன்னா ரோசாரி பயோடெக் நம்பர் 1 இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட பிஓஸ்ல கம்பேர் பண்ணும்போது. சரி, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதாவது வந்து நம்ம வந்து இவங்கள்ட்ட வந்து இணைந்தனா நமக்கு எவ்வளவு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பர்சன்டேஜ் வருது, அதாவது ஷேர் ஹோல்டர் பாத்தீங்கன்னா 32%. மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் ஹையஸ்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு நம்மளோட பணத்தை இவங்கள்ட்ட கொடுத்தா எத்தனை பர்சன்டேஜ் வந்து அந்த கேபிட்டலுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25%. அந்த அளவுக்கு அந்த கேபிட்டல்ல நல்ல வந்து எஃபெக்டிவாவே திறமையாவே பயன்படுத்துறாங்கன்னு சொல்லலாம். ஸ்ட்ரென்த், வீக் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட் அனலைசிஸ். ஸோ இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, த்ரெட் என்ன அப்படிங்கிற ஒரு டேபிள்ல பார்க்குறோம். இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு பயன்படும். அப்படி பார்க்கும்போது என்ன இவங்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்னா பேன் இந்தியா டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இருக்கு, ரோபோஸ்ட் டெக்னிக்கல் ஆர்&டி டீம், நம்பர் 1 டெக்ஸ்டைல் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் அப்படிங்கிற ஒரு அடைமொழியோட அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரமோட்டர்ஸ்க்கு வந்து நல்ல வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த ஃபீல்டுல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மோர் தென் 50+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வீக்னஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ப்ரொடியூஸ் பண்ற கெமிக்கல்ஸுக்குலாம் எந்த ஒரு ரா மெட்டீரியல் சப்ளையர்ட்டையும் வந்து இவங்க அக்ரிமெண்ட் போட்டுக்கல. நாளைக்கே வந்து அந்த ரா மெட்டீரியல் சப்ளையர்ட் வந்து கிடைக்கல, இல்ல பிரைசிங் பிரஷர் மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து இவங்களோட பிசினஸ் பாதிக்கும். அதை வந்து வீக்னஸ் பாக்குறோம். சோ ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டா இவங்க ஆல்ரெடி இந்த பிளான்ட் எக்ஸ்பான்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ்பான்ஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டபுளிங் த கெபாசிட்டின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அதான் நான் சொன்னேன் 1948 ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொன்னாலும் இப்போ வந்து 2000 தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அப்படிங்கும்போது அது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிளஸ் ஆக்சுவலி. ஏன்னா மார்க்கெட்டுக்கு வரும்போது எர்னிங்ஸ் தான் முக்கியம். அந்த எர்னிங்ஸ் எங்கேருந்து வரும்னா நிறைய நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது சோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து எர்னிங்ஸ் கொண்டு வரப்போகுது. அதுக்கப்புறம் சப்ரஸ் டிமாண்ட் டியூ டு த லாக்டவுன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது எல்லாருமே நம்ம வெளியில போய் வாங்குறதுங்கிறது கொஞ்சம் ஆரவாரம் குறைஞ்சிருக்கு இல்லையா, அதனால வந்து டிமாண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது வந்துட்டு கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது யோசிக்கணும். ஓகே, தென் ஆக்சுவலி threat dependence on a limited number of customers, company resources exposed to highly toxic, flammable and explosive chemicals. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு அதிகமான கஸ்டமர்ஸ் இல்லாம சில கஸ்டமர்ஸ் ஹெவியான பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கஸ்டமர்ஸ்க்கு எதனா ஆச்சுன்னா இவங்களோட பிசினஸும் பாதிக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இதெல்லாம் கெமிக்கல்ஸ்ங்கனால நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஹைலி பொட்டன்ஷியல் டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ் எல்லாம் இது இருக்கு. அப்படிங்கும்போது இது வந்துட்டு ஒர்க் ஃபோர்ஸை பாதிக்கலாம். ஒர்க் ஃபோர்ஸை பாதிக்கும் போது நாளைக்கு கம்பெனி ஆக்சுவலி சில டைம் வந்து தடைப்படலாம், அதாவது மேனுஃபேக்சர் தடைப்படலாம் அப்படிங்கறத பாயிண்ட். சோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனி என்ன பிசினஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் இந்த ஐபிஓட டீடைல்ஸ் என்ன, அதுக்கப்புறம் இவங்களோட பினான்சியல் என்ன, இவங்க வந்து மத்த பிஓஸோட எந்த இடத்துல இவங்க இருக்காங்க, இதெல்லாமே பார்த்தோம். இப்போ வந்து வரப்போற கேள்வி என்ன, சோ நம்ம வந்து இந்த ஐபிஓ சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த வீடியோனுடைய ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி இப்ப யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஒருத்தவங்க வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர், ரெண்டாவது வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர், அதாவது வந்து நான் 1 மாசம் வச்சுப்பேன் இல்ல வந்து 6 மாசம் வச்சுப்பேன் அதுக்கப்புறம் வெளியில வந்துடும் அப்படிங்கிறவங்க
சொல்றவங்க. மூணாவது வந்துட்டு எனக்கு லிஸ்டிங் கெயின்ஸ் இதுக்காக மட்டும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ அப்படி பார்க்கும்போது லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு கண்டிப்பா இந்த ஒரு ஐபிஓ வந்து நல்ல ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு நம்ம நிறைய வீடியோல சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஒரு வெல்த் கிரியேட்டர் செக்டர், ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ். சோ அதுக்கு வந்து நிறைய கம்பெனி எடுத்துக்காட்டு ஆல்ரெடி வந்துட்டு ரன்னிங்ல இருக்கு. சோ அந்த விதத்துல கண்டிப்பா ரோஸ்வாரி பயோடெக்கும் நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட், நிறைய வந்து கடனும் இல்ல. இவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 0.3 தான், ரொம்ப வந்து கடனும் கம்மி. இப்ப கூட இவங்க வாங்குறது கூட இருக்கிற கடன்லாம் அடைக்கணும்னு சொல்லிட்டு அப்ப வந்து கிட்டத்தட்ட டெப்ட் ஃப்ரீ ஆக போகுது இந்த கம்பெனி. அதனால பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர் கண்டிப்பா வந்துட்டு இதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஓகே, சரி, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்ப இந்த செக்டர் ஷைனிங்கா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த செக்டருக்கு வேல்யூ இருக்கு, அவங்களும் பண்ணலாம். பட் அவங்களோட எதிர்பார்ப்பு வந்து 1 மாசம் அப்படிங்கறத விட 6 மாசம் 1 வருஷம் அப்படின்னு வச்சுட்டாங்கன்னா அது வந்து ஏன்னா பொதுவாக அந்த ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறது ஈவன் 1 இயர் வரைக்கும் ஷார்ட் டேர்ம் சொல்லுவாங்க. ஓகே, அப்போ வந்து எதிர்பார்ப்பு வந்து அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா லாஸ்டா உள்ளவங்க லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக மட்டும் பண்றவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பொட்டன்ஷியல் கம்மி. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இதை கொடுக்கறதே வந்து 33 பாயிண்ட் பிரைஸ் டு ஏர்னிங் பாத்தீங்கன்னா 33.0 வந்து கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது 33 மடங்கு. பொதுவா வந்து எதுவுமே 24 மடங்கு தாண்டும் போது வந்துட்டு அது வந்து ஹைலி ஓவர் வேலிட் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த வந்து ஓவர் வேலிட் இருக்கனால அதிக பொட்டன்ஷியல் இல்ல. நிறைய டிஸ்கவுண்ட்ல கொடுத்தாங்கன்னா, மார்க்கெட் பிரைஸோட டிஸ்கவுண்ட்ல கொடுத்தாங்கன்னா, ஆல்ரெடி அது அவுட் சைட்ல வந்துட்டு அவங்க வந்து ஷேர் ஹோல்டர் வச்சிருக்காங்க, அந்த பிரைஸ்ல வந்து இவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கான லிஸ்டிங் கெயின்ஸ் அதிகமா இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம். சோ அது மிக முக்கியமான கவனிக்கப்பட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து இந்த லிஸ்டிங் கெயின்ஸ்ல எகைன் வந்து ஒரு 25,000 நான் ட்ரேடிங் கேபிட்டல் வச்சிருக்கேன், இதை வச்சு நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், அதுல போய் வந்து நான் இந்த ஐபிஓ வந்துட்டு எங்க ஐஆர் சர்டிபிகேட் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஏமாற்றம் அடைறதுக்கான சான்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து 50-50 எதுவுமே இப்ப சொல்ல முடியாது இப்போ உள்ள கண்டிஷன்ல. அதனால அக்ரெசிவ் ட்ரேடா இருந்து இல்ல அக்ரெசிவ் இன்வெஸ்டரா இருந்து என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே வந்துட்டு என்னோட லிஸ்டிங் என் கிடைக்கல நான் ஷார்ட் டேர்ம்ல எக்ஸிட் ஆயிப்பேன் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பா வந்து பண்ணலாம். சோ ஓவரால் என்ன, இது ஒரு நல்ல கம்பெனி, அது நல்ல செக்டர், இந்த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் நல்ல செக்டர். அதனால லாங் டேர்முக்கு வந்துட்டு கண்டிப்பா இந்த கம்பெனி வந்துட்டு கண்டிப்பா ஒரு வெல்த் கிரியேஷன் அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. சோ மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எப்பவும் போல உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எனக்கு பதிவு. நன்றி, வணக்கம்.